सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. கடைசி கட்டம் எனக்கு கொடுத்திருக்கிற போர்ஷன்ல இது கடைசி பாடம். நித்யாத்வம், 5 விதமான நித்யாத்வத்தை சாதிச்ச பிரபஞ்சத்தை 5 விதமான நித்யாத்வம் சாதிக்கப்படும். ஏதாவது ஒண்ணு சொல்லலாம், அது எதுவான இருந்துட்டு போட்டோம். கேட்கறது என்னன்னு கேட்டா, பிரபஞ்சத்துல நீங்க சாதிக்கக்கூடிய அந்த நித்யாத்வம் இருக்கு, அது நிச்சயா சத்தியம். இதுக்கு பதில் சொல்லலாம். பிரபஞ்சம் நிச்சயா, அந்த நிச்சயாத்வத்தை சாதிக்கிறேன். அந்த நிச்சயாத்வம் நீ சாதிக்கிற அந்த நிச்சயாத்வம் அது நிச்சயா சத்தியமா? இதுக்கு பதில் சொல்ல முடியாத கஷ்டமா, ரொம்ப கஷ்டமானு கேட்டா, நான் சாதிச்ச நிச்சயாத்வம் நிச்சயா அப்படின்னு சொல்லிட்டால் அப்ப என்ன கேட்டா பிரபஞ்சம் சத்தியமா. ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டோம், இதுவரை சொன்னது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டா அவன் சொன்னது ஒண்ணுமே நிச்சயமானல அப்படிதானே. ஏதோ சித்திக்கலைன்னா இவ்வளவு பரிசா சிரமப்பட்டு பிரபஞ்சம் கூட நிச்சயா அப்படின்னு சொல்லி இப்ப சொன்னதெல்லாம் புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இவ்வளவு சிரமப்பட்டு சாதித்த அந்த நிச்சயாவும் நிச்சயாவாக இருந்தால் அவர் பிரபஞ்சம் நிச்சயமாகவே சத்தியம். மனோ உத்த நிச்சயாத்வத்தை நிச்சயாத்திலே பிரபஞ்ச சத்தியத்வாக அப்படின்னு அக்ஷரம். இதுக்கு ஒரு காரணம் நினைக்கிறேன். சாதாரண அந்த ஒரு திருஷ்டாந்த சொன்னேன். இப்போ நான் சொன்னது கூட பொய் சொன்னாக்க அது போடுறது, அதாவது எதை சொல்றானோ அது பொய் சொல்லியாச்சுன்னா பூரா கேன்சல் எடுத்தோம். அந்த மாதிரி இங்க சொல்ல முடியாது. இந்த திருஷ்டாந்தம் இங்க வச்சுக்க முடியாது. வேற திருஷ்டாந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா 3 வச்சிருக்கா அப்படின்னு 3 விஷயம், அதாவது 3 சட்டம் வச்சிருக்கா. பாரமார்த்திகம், வியாபகாரிகம், பிராத்திகாரிகம், இப்படி 3 வச்சிருக்கா. அதுல பாரமார்த்திகம் இல்லைன்னு சொன்னா வியாபகாரிகமாகவோ பிராத்திகாரிகமாகவோ அது நிக்கலாம். அதனால பொய் நஜம் அப்படின்னு 2 பேதம் மாத்திரம் இருந்தால் பொய்ன்னு சொல்லிட்டா அப்ப நஜம்தான் பாக்கின்னு. ஆனா 3 நாள் வச்சிருக்காரு, பாரமார்த்திகம், வியாபகாரிகம், பிராத்திகாரிகம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும் போது இது பாரமார்த்திகம் இல்லை அப்படின்னு சொல்ற பட்சத்துல அது இருக்கலாம். வியாபகாரிகமாகவோ பிராத்திகாரிகமாகவோ அஞ்சாக்கு பதில் இவ்வளவு தேவம் சொன்னது எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னு சொல்றாங்க. அது ஏன்னா சத்தியம் நிச்சயாக 2 கேதத்தை வச்சுட்டு விவாதத்தை வச்சுட்டு பேசுற பேசாது. இங்க 4 விவாதத்தை வச்சுட்டு பேசும்போது இப்ப சாதிச்ச நிச்சயாத்வம் நிச்சயான்னு சொன்னா பிரபஞ்சம் கூட சத்தியமாகணுங்கிற அவசியம் கிடையாது. நிச்சயான பாரமார்த்திகள் இல்லைன்னு அப்படின்னா வியாபாரிகமா இருந்துக்கலாமே, வியாபாரிகமா இருக்கலாமே, அதெல்லாம் இப்படி கேட்க முடியாது. அதனால இந்த பிரபஞ்சம் இப்ப நியாயாந்திரக்காரருக்கு பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்லியாகணும். அதாவது நிச்சயாக்கும் நிச்சயான சொல்லும் பட்சத்துல பிரபஞ்சத்துக்கு சத்தியத்துவம் சொல்லும்படியாக ஒன்று அவர் ஆபாதம் பண்ணியாகணும். அதுக்காக அவர் என்ன பண்றார், இந்த ஒரு யுக்தி. ஏகஸ்மின் தர்மணி பிரகட்டயோகோ விருத்த தர்மயோகோ ஏக விக்ஷாத்தே அபர சத்தியத்துவ நியமா. ஒரு வஸ்துவில விருத்தமான 2 தர்மம் தெரிந்தால் அந்த 2 தர்மத்தை ஒண்ணு பொய்ன்னு சொன்னா இன்னொரு சத்தியமாகும் அப்படின்னு நியமம். இது ஒரு வியாப்தி. விருத்தமான 2 தர்மம் ஒரு வஸ்துவில இருப்பதாக தெரிஞ்சா அப்போ அந்த 2ல ஒண்ணு பொய்யாக இருந்தால் இன்னொன்னு அது சத்தியமாக இருந்தாகும். இது ஒரு நியமம் பண்ணிட்டார். எங்க போய் கண்டுபிடிச்சா இந்த நியமத்தை அப்படின்னு கேட்டா, எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்துல அது நிஜமா சுத்தின்னு வச்சுட்டு பேசுவாங்க. சுத்தி ஒருத்தன் சொல்றான் அது ரஜதான்னு சொல்றான், இன்னொருத்த சொல்றான் அது ரஜதம் இல்லைன்னு சொல்றான். எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்து ஒன்னா ரஜதமா இருக்கும், இல்லையே ரஜதம் இல்லை, ரஜதம் சின்னமாக ரஜதம் ரஜத சேதம், ரஜதத்துவம் ரஜத சேதம்னு சொல்றாங்க. சேர்த்து போட்டாதான் சரியா வருது. ரஜதத்துவம் ரஜதத்தினுடைய சேதம், இது 2 இருந்து ஒரு வஸ்துவில இது 2 இருக்க முடியாது. ஆனா ஒருத்தன் அங்க ரஜதத்துவம் இருக்கிறதாக சொல்றான், இன்னொருத்தன் ரஜதத்துவம் இல்லைங்கிறத சொல்றான். இப்ப இந்த 2ல ஏதாவது ஒண்ணு பொய்யாக
ரஜதத்துங்கிறது பொய்யாக இருந்தால் அப்ப அதுக்கு நேர் விபரீதமான விருத்தமான ரஜதத்துவம் அசாமல் இருக்கு. ரஜத பேதங்கிறது அது சத்தியமா போகுது. அப்ப சுத்திதான் எது ரஜதம் இல்லைன்னு சொன்னா அப்படின்னா ரஜதம் தான். ரஜத பேதங்கிறது பொய்யாக இருந்தால் அப்ப ரஜதம்ங்கிறது சொல்றது சரி. அது சத்தியமா. அதனால ஒரே வஸ்துவில விருத்தமான ரெண்டு தர்மமும் பிரகட்டமாகும் போது அந்த ரெண்டுல உண்மை பொய்ன்னு சொன்னால் விருத்தத்துல இன்னும் ஒண்ணு அதை விட சத்தியமான ஆகும் அப்படிங்கிற நியமத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். எல்லா இடத்துலயும் அந்த பல இடத்துல பார்க்கணும். இப்ப இங்க என்ன ஆச்சுன்னா இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு தர்மி, ஒரு வஸ்து. இந்த பிரபஞ்சத்தை மித்யான்னு சொல்றது அனுமானம், சத்தியம்னு காமிச்சு கொடுக்கிறது பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷாபிப்பிரமாணம் அந்த பிரபஞ்சத்துல சத்தியத்துவம் இருக்கிறதுன்னு காமிச்சது. நீங்க பண்ற இந்த அனுமானங்கள்லாம் அதுல மித்யாத்துவத்தை காமிச்சு கொடுக்கிறது. சத்தியத்துவமும் மித்யாத்துவமும் ரெண்டும் விரோதமானது. ஒரு பிரபஞ்சத்துல இது ரெண்டுல ஒண்ணு மித்யாவாக இருக்குமானால் இன்னும் ஒன்று சத்தியமாக இருக்கணும், அதிகதத்தாக இருக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ண அனுமானம் தெரிவிச்ச அந்த மித்யாத்துவத்தை நிச்சயம் ஒத்துருந்தா பிரத்யக்ஷம் தெரிவிச்ச சத்தியத்துவம் பிரபஞ்சத்தின் சத்தியத்துவம் அது இந்த மித்யாத்துவத்தை விட அதிகதத்தாக ஆகும். அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மித்யாத்துவம் வியாபகாரிகமாக இருக்குமானால் சத்தியத்துவம் பாரமார்த்திகமாக இருந்தாலும், இந்த மித்யாத்துவம் பிராதிகாரிகமாக இருக்குமானால் அதை விட உயர்ந்த சத்தாகமாக சத்தியத்துவம் வியாபகாரிகமாகவோ பாரமார்த்திகமாகவோ இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அனுமானத்தினால சாதிக்கப்பட்ட மித்யாத்துவம் மிச்சையாக இருந்தால் பிரத்யக்ஷத்தினால தெரியக்கூடிய சத்தியத்துவம் நிச்சயமா பிரத்யக்ஷப்படாது, அதிகதத்தாக பிரபஞ்சம் சத்தியமாகும். இதுக்கு சொல்லலாம்ல இந்த ஆட்சேபம் வரும். ஏகஸ்மின் தர்மணி பிரகட்டயோகோ விருத்த தர்மயோகோ ஏகஸ்ய மித்யாத்வே அபரஸ்ய சத்தியத்துவ நியமம் அப்படின்னு நியமத்தை வச்சு பேசுறாரு. இந்த மித்யாத்வம் மித்யான்னு சொன்னா இந்த கஷ்டம். இந்த மித்யாத்வம் சத்தியம்னு சொல்லிடுறேனே இது பயந்து பிரபஞ்சம் சத்தியமாக ஒரு பயந்து சரி நான் அனுமானத்தினால நான் சாதிக்கக்கூடிய மித்யாத்வமும் சத்தியம்தான். சொல்ற மித்யாத்வ சத்தியத்துவேச்ச தத்துவதேவ பிரபஞ்ச சத்தியத்துவாகத்தே. நீ சாதிக்கக்கூடிய மித்யாத்வம் சத்தியமாக இருக்குமானால் அப்பவும் பிரபஞ்சம் சத்தியமாயிடும். பிரபஞ்சத்துல சாதிக்கக்கூடிய மித்யாத்வம் நிஜமானது. அப்படியானால் பிரபஞ்சம் சத்தியமாகும் சொல்றது என்ன சமாச்சாரம் புரியுது? அது என்ன சொல்ற, நீ எந்த ஹேத்துவை கொண்டு பிரபஞ்சத்துல மித்யாத்வத்தை சாதிக்கிறையோ அந்த ஹேத்துவுக்கு இப்ப மித்யாத்வத்தை சாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் போயிடுச்சு. திருஷ்யத்துவா அப்படின்னு நீ சொன்ன பிரபஞ்சம் மித்யா ஏன் திருஷ்யமானதுனாலே திருஷ்யத்துவம் ஹேத்து சொன்ன. ஆனா திருஷ்யமாக இருந்தால் மித்யாவாக இருக்கிறங்கிற அவசியம் இல்லைங்கிறது இப்ப தெரிகிறது. எப்படி அனுமானத்தினால சாதித்த அந்த மித்யாத்துவம் இருக்கு அதுவும் திருஷ்யம்தான். திருஷ்யத்தான் விருத்தி வியாபித்தம். அதுவும் அனுமான அனுமதிங்கிற விருத்திக்கு விஷயமா இருக்கிறதுனால விருத்தி வியாபித்தம்ங்கிற திருஷ்யத்துவம் அந்த மித்யாத்துவத்துக்கு உண்டு. ஆனால் அந்த மித்யாத்துவம் நிச்சயம் இல்லை, சத்தியம்னு நீ ஒத்துள்ள. அப்படியானால் திருஷ்யமாக இருந்தால் அது நிச்சயமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நியமம் இல்லை, வியாப்தி இல்லை, விசாரம். அதனால பிரபஞ்சத்திலும் இது விஷயத்துங்கிற கேட்டுவை கொண்டு வித்தியாசத்தை சாதிக்க முடியாது. அப்ப என்னாச்சு? பிரபஞ்சம் சத்தியமா இருக்கலாம், வித்தியாசத்தை சாதிக்கலன்னு சொன்னா பிரத்யக்ஷத்தினால அது சத்தியமா சிதிச்சுது. ரெண்டு பக்கத்திலையும் நமக்கு ஒரே தோஷம் வந்து நிற்கும். வித்தியாசம் வித்தியான்னு சொன்னால் அதுக்கு விரோதமான சத்தியத்துவம் சத்தியமாகவும் பிரபஞ்சம் சத்தியமாகும். மித்யாத்வம் சத்தியம் அப்படின்னு சொன்னால் அப்ப விஷயத்துவ கேதுவுக்கு அந்த விபச்சாரம் ஏற்படுறதுனால அப்போ மித்யாத்வம் சித்திக்காது, பிரபஞ்சம் சத்தியமாகவே போகும். அதனால இந்த ரெண்டு பட்சத்திலையுமே பிரபஞ்ச சத்தியத்துவா அப்படிங்கிற தோஷம் ஏற்படுது. மித்யாத்வ சத்தியத்துவ தத்துவதேவ பிரபஞ்ச சத்தியத்துவாகவே உபயசாபி அத்வைத வியாக்கியானம். எப்படியா இருந்தாலும் அத்வைதத்துக்கு வியாக்கியானம்ங்கிறது இருக்கத்தான் இருக்கு. பிரபஞ்சம் சத்தியமாக இருந்தால் என்ன, மித்யாத்வம் சத்தியமாக இருந்தால் என்ன, அத்வைதம் சத்தியங்கிறது போச்சே அத்வைதம் உலக சத்தியம்னு வெளியில வந்துருது. அதனால மித்யாத்வம் சத்தியமாக இருந்தாலும் மித்யாவாக இருந்தாலும் அத்வைதம் தோணலாம். அதனால இந்த மித்யாத்வம் சாதிக்கிறது தப்பு.
இது ரொம்ப சுருக்கமா நியாயாமத்தை அபியசிச்சுக்காக அண்ணாமலை பண்ணியிருக்காரு. நியாயாமத்துல ஏகப்பட்ட விஷயம் இல்லை, எல்லாத்தையும் சந்திரன்னா என்ன, எதெல்லாம் சுலபமாக பதில் சொல்ல முடியுமோ அதெல்லாம் கழட்டி விட்டுட்டு மெயினா இருக்கக்கூடிய பாடத்தை அபியசிச்சுக்காக இந்த இடத்துல அனுவாதம் பண்ணிட்டாங்க. இதுக்கு பதில் சொல்லிட்டா பாத்தீங்கன்னா நாமளே பார்க்க முடியும். அப்படி சரியான புத்தகம் பேசா உள்ளே இருக்கோம், முடிக்க முடியாது. அதுக்காக இந்த மாதிரி பண்ண இதுக்கு என்ன பதில் சொல்ற, பிரபஞ்ச சத்தியத்துவம் அனுபவத்தே. அதாவது இது சாதிக்க அம்மாவுக்காக சாதிக்கக்கூடிய மித்யாத்வம் சத்தியமா மித்யாவா ரெண்டு ஒண்ணு சொல்லுவது கேட்ட மித்யாங்கிறதுதான் எங்க சித்தாந்தம். மித்யாத்வம் மித்யா இருந்தாலும் பிரபஞ்சம் சத்தியமானேன்னு கேட்டா அதுதான் இல்லை. மித்யாத்வம் மித்யாக இருந்தாலும் பிரபஞ்சம் சத்தியமாக வேண்டிய அவசியம் இல்லை. மித்யாத்வ மித்யாத்வே பிரபஞ்ச சத்தியத்துவ அனுபவத்தே. எப்படி சொல்றேன், இது சாதிச்சாக்கணுமே. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ரெண்டு விரோதமான அபிப்பிராயம் விஷயம் வந்ததுன்னா ரெண்டுல ஒண்ணு பொய்யா இன்னொன்று சத்தியமா இருக்கணுங்கிற நியமம் இருக்கு. அந்த நியமம் எப்பேற்பட்ட ஸ்தலத்திலேன்னு பாக்குறேன் சொல்ற. தத்ரஹி விருத்தயோர் தர்மயோர் ஏகமித்யாத்வே அபரஸ்ய சத்தியத்துவம் यत्र मिथ्यात्वावच्छेदकं उभयवृत्ति नभवे यथा परस्पर विरहरूपयोः रजतत्व समभावयोः सुप्तं यथा परस्पर विरह व्यापकयोः रजतभिन्नत्व रजतत्वयोः तत्रैव तत्र निषेध्यतावच्छेदक भेदनियमः प्रकृतेः निषेध्यतावच्छेदकम् एकमेव दृश्यत्वादि यथा गोत्व अश्वत्वयोः एकस्मिन् गजे निषेधे गजत्वात्यन्ताभाव व्याप्तित्वं निषेध्यतावच्छेदकम् उभयोः तुल्यविधि न एकतर निषेधे अन्यतरसत्वं तद्वत्. ஏதாவது ஒரு வஸ்துவை ஒருத்தன் குதிரைஞ்சா சரியா, அதாவது அந்த வஸ்துவில கஜத்துவம் ஒருத்தனுக்கு தெரியுது, இன்னொருத்தனுக்கு அஸ்வத்துவம் தெரியும். கஜத்துவம் அஸ்வத்துவம் இது ரெண்டும் விருத்தமான கர்மம். அது அஸ்வமாக இருந்தால் கஜமாக இருக்காது, கஜமாக இருந்தால் அஸ்வமாக இருக்காது. ஆனா அந்த வஸ்து மூணாவது, அது ஒரு மனுஷன், அது அஸ்வமும் இல்லை கஜமும் இல்லை. அப்பேற்பட்ட வஸ்துல இதனால ரெண்டும் சார்ந்து வந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரே கருவி அந்த நிர்காரோடு இருக்கிற வஸ்துல அஸ்வத்துவம் கஜத்துவம் விருத்தமா இருக்கக்கூடிய ரெண்டு பக்கமாச்சு. அதுல அந்த அஸ்வத்துவங்கிறது பொய், அந்த வஸ்துல கிடையாதுன்னு பிரத்யட்சமா பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அதுக்கு கஜத்துவம் சத்துவம் சித்தமாச்சோ, ஏன்னா அஸ்வத்துவம் இல்ல கஜத்துவம் இல்லை, அதாவது விருத்தமா ரெண்டு இருக்கு. ரெண்டுல ஒண்ணு பொய்ன்னு சொன்னா இன்னொன்னு சத்துவமாகத்தான் இருக்கிறங்கிற அவசியம் இல்லை. அது யாருக்கு போச்சு, அந்த நியமத்துக்கு ஃபுல்லா இருக்கு இல்லையா. அப்ப அங்க என்ன சொல்லுவேன், அது ரஜதம் சொல்றான், இல்லையே சொல்றான். இந்த இந்த ரெண்டு பட்சத்துல விருத்தமான ரெண்டு பட்சத்துல ரஜதம் சத்தியம் சொன்னா இல்லைங்கிறது நிச்சயம், இல்லைங்கிறது சத்தியமாக இருந்தா ரஜதங்கிறது நிச்சயம். இது நிச்சயம் சத்தியம், அது நிச்சயம் இது சத்தியம் அப்படின்னு வருது. அதுக்கு என்ன சொல்றா, இந்த ரெண்டையும் சேர்த்து ரெண்டும் இல்லைன்னு சொல்ற இடத்துல ரெண்டும் பொய்யாக இருக்கலாம். ரஜதம் ரஜதமாக இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான், இல்ல ரஜதம் ரஜதமா இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இந்த வஸ்து ரஜதம்னு ஒருத்தன் சொல்றான், ரஜதம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான். இது ரெண்டுல ஒன்னாத்தான் அது இருந்தா, அதாவது இந்த ரெண்டு கோட்டியில ஏதாவது ஒண்ணு சத்தியமா இருந்தா மூணாவது போற முடியாது. ரஜதம் அது ரஜதமாக இருக்கணும், இல்ல ரஜத சின்னமாக இருக்கணும். மூணாவதுக்கு வழி எங்க இல்லையோ அந்த இடத்துல ஒன்ன நிச்சயம்னு சொன்னால் இன்னும் சத்தியம்னு சொல்லலாம். இங்க எப்படின்னு கேட்டா, அதுக்கு கஜம் கஜமான அஸ்வமான சொன்னா கஜமான இல்லைன்னா அஸ்வமாக இருக்கணும் அப்படின்னு நியமம் இல்லை. ஏன் ஒரு மூணாவது வழி இருக்கு. அதனால இதை ரெண்டையுமே சேர்த்து நிஷேதம் பண்ணிடலாம். கஜமும் இல்லை அஸ்வமும் இல்லை. இதுல இருந்து நமக்கு ஒரு வழி கிடைக்கிறது. எந்த இடத்துல விருத்தமாக இருக்கக்கூடிய ரெண்டு தர்மத்தையும் சேர்த்து இல்லைன்னு சொல்லி நிஷேதம் பண்ண முடியுமோ அந்த இடத்துல ஒண்ணு பொய்யாக இருந்தால் இன்னொன்னு கஜமாகணுங்கிற அவசியம் கிடையாது. துவயோரபி விருத்தயோகோ துவயோரபி தர்மயோகோ யுகபத் என்ற நிஷேதம் கிரியதே தத்திர பிரதியோகிதாட்சேதக தர்ம உபயத்திர சமானம் தோட்டிச்சு. அப்போ அந்த ரெண்டுல ஒண்ணு பொய்யாக இருந்தால் இன்னொன்னு நிஜமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால்
ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ண முடியாது. தனித்தனியான நிஷேதம் பண்ணா இது இல்லைன்னா அது இருக்கு, அது இல்லைன்னா இது இருக்குங்கிற இடத்துல மாத்திரம் நீ சொல்ற நியமத்தை வச்சுக்க வேண்டும். எதிர்த்தாப்போல இருக்கிற வஸ்து ரஜதம், அப்படி இல்லை ரஜதம் இல்லை, இது ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்றது இல்லை. அதனால அந்த இடத்துல ரஜதமாக இருந்தால் ரஜதம் இல்லைங்கிறது போய், ரஜதம் இல்லையே ரஜதம் இல்லாமல் இருந்தால் ரஜதங்கிறது போய், அது சரி நீ சொல்றது. ஆனா உன்னுடைய ஜீவத்துல இதை சேர்க்கணும். எந்த இடத்துல ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ண முடியாதோ அப்பேற்பட்ட இடத்துல நீ அந்த நியமத்தை சொல்லலாம். இது நியாயமான ஒரு விஷயம் தானே. இப்போ இப்படி சொன்னதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது? இந்த நியமத்தை பரிஷ்காரம். இதனால உங்களுக்கு இந்த பிரகிருதத்துல என்ன லாபம் கேட்டா, பிரத்யக்ஷ பிரமாணம் பிரபஞ்சத்துல சத்தியத்துவத்தை காமிக்கிறது, அனுமான பிரமாணம் மித்யாத்துவத்தை காமிக்கிறது. சரியா? இப்ப இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா, மித்யாத்துவம் சத்தியத்துவம் இது ரெண்டும் விருஷம். இத ரெண்டுல ஒண்ணு பொய்யாக இருந்தா இன்னொன்னு நிஜமாக இருக்கணுமே அப்படின்னு நீங்க நினைக்கிறது. இது ரெண்டுமே நிஷேதம் பண்ண முடியாது. ஏன் மித்யாவாகவோ சத்தியமாகவோ தான் இருந்தாலும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது. ஆனா நான் இங்க என்ன சொல்றேன், இத ரெண்டையுமே சேர்த்து நிஷேதம். ஏக நானாஸ்தி கிஞ்சனாங்கிற இந்த ஸ்ருதியானது திருஷ்ய சாமானியம், அதாவது திருஷ்யம் பிரம்மத்துல இல்லை அப்படின்னு காமிக்கிறது. அப்படின்னு சொல்றது திருஷ்யம்னு சொன்னால் இந்த மித்யாத்துவம் எப்படி திருஷ்யமோ பிரபஞ்சம் எப்படி திருஷ்யமோ அதே மாதிரி பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தெரியற சத்தியத்துவம் ஒரு திருஷ்யம் தான். சரியா? அதாவது பிரமாணம் எதை காமிச்சு கொடுக்கிறதோ அது திருஷ்யம், பிரமாணத்துக்கு எது விஷயமோ அது திருஷ்யம் இருக்கு. இப்ப திருஷ்யம் இல்லைன்னு நிஷேதம். அப்படி நிஷேதம் பண்ணும்போது அனுமான பிரமாணத்தினால தெரியக்கூடிய மித்யாத்துவம் இருக்கு, அதுவும் ஒரு திருஷ்யம்தான். பிரத்யக்ஷ அது பிரமாணத்தினால இருக்கக்கூடிய பிரமாணத்தினால தெரியக்கூடிய சத்தியத்துவமும் ஒரு திருஷ்யம்தான். திருஷ்யமே பிரம்மத்துல கிடையாது அப்படின்னு நிஷேதம் பண்ணும்போது இந்த சத்தியத்துவம் மித்யாத்துவம் ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ணுறாங்க. அஸ்வத்துவம் கஜத்துவம் ரெண்டுமே இல்லை, மூணாவது அப்படின்னு சொல்ற மாதிரியா. அப்ப அதை போல பண்ணும்போது இந்த சத்தியத்துவம் மித்யாத்துவம் இது ரெண்டுல ஒண்ணு மிச்சையாக இருந்தால் இன்னொன்னு சத்தியமாக இருக்கணும் அவசியம் இல்லை, அதுவும் மிச்சையாகவே இருக்கலாம். அதனால என்ன சொல்ல வராதுன்னு கேட்டா, பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தெரியக்கூடிய அந்த சத்தியத்துவம் இருக்கே அதுவும் பொய்தான், அனுமான பிரமாணத்தினால சாதிக்கக்கூடிய மித்யாத்துவம் இருக்கே அதுவும் பொய்தான். இது சம்பவிச்சமான கேட்டா அதுதான் 4 வச்சுருக்கேன். பாரமார்த்திகம், வியாவகாரிகம், பிராதிகாரிகம், அபத். வியாவகாரிகமாக இது ரெண்டுமே. அதாவது பிரபஞ்சத்துல பிரத்யக்ஷத்தினால சத்தியத்துவம் வியாவகாரிகமாக தெரியுது, அனுமானத்தினால சாதிக்கக்கூடிய மித்யாத்துவம் வியாவகாரிகம் அப்படி இருக்கலாம். அதை பற்றி மேல இன்னும் கொஞ்சம் விசாரிக்க போறான். இப்படி வரலாமா இல்லை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாமா அப்படிங்கிறத அதை பேச போற. இது சித்தாந்தம் தான். ஆனா இது ரெண்டுமே அந்த விவேகம் பண்ணினத்துக்காக அதை ஒன்ன சத்தியம்னு சொல்ல, ஒன்ன இன்னொன்னு அஸ்தாத்திலும் அதிக சத்தான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை இங்க சொல்ற தத்ரஹி விருத்தயோர் கர்மயோர் ஏகமித்யாத்வே அபர சத்தியத்துவம் எത്ര மித்யாத்வாவச்சேதகம் உபயவிருத்தி நகரே. மித்யாத்வ அவச்சேதகம் அப்படின்னு சொன்னா அதை நிஷேதம் பண்றவங்க இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கு பிரதியோகியாக ஒரே தர்மத்தினால ரெண்டையும் எடுத்துட்டோம்னா சங்கிரகம் பண்ணினோம்னா அப்போ அந்த பிரதியோகிக அவச்சேதக தர்மம்னு சொல்றது அது ரெண்டையும் பொதுவாக இருந்தால் அப்போ ஒன்ன காட்டிலும் இன்னொன்னு அதிக சத்தாதமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டும் சமான சத்தாதமாகவே இருக்கலாம். மித்யாத்வ அவச்சேதகம் உபயவிருத்தி நகவே. அப்படி இல்லைன்னா ரெண்டல்ல ஒண்ணு அதிக சத்தாதமாக இருக்கும். ஏதா பரஸ்பர விரக ரூபயோகோ ரஜதத்துவ தடசாவயோகோ சுத்தம் ஒரு சுத்தி எடுத்துட்டோம்னா அதுல ரஜதத்துவம் ரஜதத்துவ அபாவம் இது ரெண்டு சேர்த்து விசேஷம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ரஜதத்துவங்கிறது பொய்ன்னு சொன்னா ரஜதத்துவ அபாவங்கிறது நிஜம் வியாபாரிகம். அந்த விஷம சத்தாயத்துவம் இருக்கு. ஏன்னா ரஜதத்துவங்கிறது பிராதிகாசிகம், சுத்தியில தெரியக்கூடிய ரஜதத்துவம் பிராதிகாசிக சத்தையுடையது. அங்க இருக்கக்கூடிய ரஜதத்துவ அபாவங்கிறது வியாபாரிக சத்தையுடையது. பிராதிகாசிகத்தை விட வியாபாரிக சத்தைங்கிறது அதிக சத்தை. அதனால அந்த இந்த நியமம் சொல்லலாம். யதாவா பரஸ்பர விரக வியாபகயோகோ ரஜத பின்னத்துவ ரஜதத்துவயோகோ தத்தைவ. ரஜத பின்னத்துவம் ரஜதத்துவம் இது ரெண்டையும் எடுத்திருந்தோம்னா சுத்தியில ரஜத பின்னத்துவங்கிறது சத்தியம், வியாபகாரிக சத்தியம். அப்படியானால் அந்த ரஜதத்துவங்கிறது பிராதிகாசிகம்.
ஒண்ணுமே இல்லைன்னு அங்க சொல்றதுக்கு இல்லை. தத்திர நிஷேதக பேதனியா பேறுபட்ட ஸ்தலத்துல இந்த ரெண்டையும் ஒரே நிஷேதத்தினால நிஷேதிக்க முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரதியோகிதாவச்சேதம் भिन्नमेव भवति, उभयानुगतं प्रतियोगितावच्छेदकं न भवति। उभयत्र युगपं निषेधः न सम्भवति। प्रकृतेः तु निषेध्यतावच्छेदकम् एकमेव दृश्यत्वादि। प्रकृतेः प्रपञ्चत्र मिथ्यात्वं साधिக்கிற இடத்துல நிஷேதம் பண்றது எந்த ரூபம் திருஷ்யம் இல்லைன்னு நிஷேதம் பண்றது திருஷ்யத்துவம். திருஷ்யத்துவம் எடுத்துட்டோம்னா இது மித்யாத்வத்தையும் நிஷேதம் பண்றது, மித்யாத்வத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தையும் நிஷேதம் பண்றது, பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்ச தத்துவத்தையும் நிஷேதம் பண்றது, மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து நிஷேதம் பண்றது. எல்லாமே திருஷ்யம் தான், திருஷ்யமே கிடையாது பிரபஞ்சத்துன்னு சொல்லும்போது திருஷ்யத்துவங்கிற இந்த நிஷேதாவச்சேதகம் பிரபஞ்சத்துல தெரியக்கூடிய மித்யாத்வம் சத்தியத்துவம் இந்த ரெண்டு விருத்த கர்மத்துக்கும் அனுகதமாக ஒன்றாக இருக்கு. அப்படி இருந்தால் இது ரெண்டுல ஒன்ன போய் சொன்னால் இன்னொன்று நிஜமாகாது. யதா கோத்வ அஸ்வத்வயோகோ ஏகஸ்மின் கதே நிஷேதே கஜத்வாத்யந்தாபாவ வியாப்தித்வம் நிஷேத்யதாவச்சேதகம் உபயோ ஸ்தூயமிதி ந ஏகதர விஷயத்தே அந்நியதர தத்துவம். சொன்னார் கஜத்தை வச்சிருந்து கோத்துவம் அஸ்வத்துவம் ரெண்டையும் நிஷேதம் பண்றாரு. கோத்துவம் அஸ்வத்துவம் இது ரெண்டும் விருத்தம். ஆனா எழுத்தாவில் இருக்கிறது கஜம். அந்த கஜத்துல இந்த ரெண்டு தர்மத்தையும் நான் நிஷேதம் பண்றச்சு இதை ரெண்டையும் சேர்த்து ஒரே நிஷேதத்தில் நிஷேதம் பண்ணலாம். எப்படி கஜத்துவ அத்தியந்தாசாக வியாப்தியம் நாஸ்தி அப்படி. அதாவது கஜமாக இருந்தால் அது கோவாக இருக்காது. கஜமாக இருந்தால் கோவாகவும் இருக்காது, அஸ்வமாகவும் இருக்காது. அஸ்வமாக இருக்கு இந்த எப்படி சொன்னா எத்த அஸ்வத்துவம் தத்திர கஜத்துவம் நாஸ்தி, எத்த கோத்துவம் தத்திர கஜத்துவம் நாஸ்தி இப்படிதானே சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த கோத்துவம் அஸ்வத்துவம் இது ரெண்டுமே கஜத்வாபாவத்துக்கு வியாப்தியமாக இருக்கு. அப்ப கஜத்வாபாவ வியாப்தித்துவங்கிற இந்த ஒரு தர்மம் இது ரெண்டுக்கும் பொதுவான தர்மம். கஜத்துல கஜத்வாத்யந்தாபாவ வியாப்திங்கிறது கிடையாது அப்படின்னு நிஷேதம் பண்ண கோத்தமும் இல்லை, அஸ்வத்துவமும் இல்லை, உத்தரத்துவம் இல்லை, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது எது இருந்தாலும் கஜத்துவம் இருக்காதோ அப்பேற்பட்ட தர்மம் எதுவுமே கஜத்துல இல்லை. விசேஷம் இல்லாம எந்த ஒரு கஜத்துல நீங்க எத்தனை பிராந்தி வேணாலும் வரலாம். ஆனா இது எத்தனை பிராந்தி வந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நிஷேதமா நிஷேதம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா எந்த தர்மம் இருந்தால் கஜத்வாபாவம் இருக்காதோ அப்பேற்பட்ட தர்மம் எதுவுமே கஜத்துல இல்லை. இதுதான் கஜத்வாபாவம் வியாப்தித்துவம் நாஸ்தி. நாஸ்திகள் அனுபவ தர்மம் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்றதுக்கு ஒரு தர்மம் இல்லை, அனுபவமான தர்மம். திருஷ்யம் நாஸ்தின்னு நிஷேதம் பண்ணது எங்க சுத்தியில திருஷ்யம் நாஸ்தின்னு சொல்ல முடியாது. திருஷ்யம் வர்த்ததை அதனால நம்ம சொல்றது ரைட்டா இருக்கணும். பிரம்மஞானத்தான பொறுத்து எல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனா எழுத்தாப்புல இருக்கிற வஸ்து ரஜதமா ரஜதம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது திருஷ்யம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, திருஷ்யம் இருக்கு. ஆனா ரஜதம் இல்லைன்னு சொல்லலாம், இல்ல ரஜதம்னு சொல்லலாம். இது ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்றதுக்கு அந்த வழி இல்லை. ஆனா இங்கே மாத்திரம் பிரம்மத்துல திருஷ்யம் இல்லைன்னு சொன்னதால எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கிட்டு போச்சு எல்லாமே. அதனால ஒண்ணு நிச்சயமா ஒண்ணு சத்தியமானங்கிற அவசியம் இல்லை. இங்கே ஒரு சொல்லுங்க ஒண்ணும் மாற்றவே முடியாது, அப்படி கண்டுபிடிச்சாரு. இங்க தார்த்திகாவுடைய சப்போர்ட் இருக்கு. அவ பிராச்சீன தார்த்திகால என்ன பண்ண சொல்ற, இந்த ஒரு கடம் உண்டாகி அது விநாசமான அந்த கபாலத்துல கடம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே இல்லைன்னு. கடம் அதாவது கடம் இல்லையானா கடமே இல்லை, கடமே இல்லையா இல்ல கடம் இருக்கா. நான் என்ன இருக்க சொல்றேன்னா அந்த கடம்னு ஒண்ணு, கடத்துடைய அத்தியந்த அபாவம்னு இன்னும். இந்த கடத்தை இந்த இடம் இப்போ இந்த கபாலத்துல கடம் இருக்கு இல்லைன்னு தப்பு. சரி, இந்த கபாலத்துல கடமே இல்லை, கடத்துடைய அத்தியந்த அபாவம் இருக்கு, அதுவும் தப்பு. ரெண்டுமே தப்பு இருக்கும். ஏன்னா வம்சம் இருக்கிற இடத்துல ஏற்கனவே கடம் இருக்கு. அப்ப கடமே இல்லைன்னு எப்படி சொல்றது? ஏதோ ஒரு சமயத்துல இந்த கடம் இருந்ததுன்னா காலத்திலேயே இந்த கடம் இல்லைன்னு எப்படி சொல்றது? ஆனா கடத்தையும் நிஷேதம் பண்ணான், கடத்தினுடைய அத்தியந்த அபாவத்தையும் நிஷேதம் பண்ணிட்டான்.
அதுக்காக இது ரெண்டுல மூணு சத்தியம்னு சொல்ல முடியாது. இதை அவ சொல்லிட்டாங்க, வம்சப்பராகத்தாவாதிகரணி நாத்தியந்தாவா அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சு ஒரு ஏற்கனவே கூட இந்த திருஷ்டாந்தத்தை கொடுத்திருந்தார். சரி, தத்துவம் யதாச்ச சத்தியத்துவம் மித்யாத்மயோகோ ந பரஸ்பர விரக ரூபத்துவம் நவா பரஸ்பர விரக வியாபகத்துவம் ததா உபபாதிதம் அசஸ்தம். இப்போ என்ன கேட்கிறான், இந்த ரெண்டையும் சேர்த்து விசேஷம் பண்ணணுமானால் அந்த ரெண்டும் எப்படி இருக்கணும்னா ஒன்னு பாவம் ஒன்னு அபாவம், அதாவது பிரதியோகியும் அபாவமுமாக இருந்தால் இத ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ண முடியாது. ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்றதுக்கு நீங்க கொடுக்கிற உதாரணம் கஜத்துல அஸ்வத்தும் கோத்தும் ரெண்டையும் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அஸ்வத்தும் கோத்தும் இது ரெண்டுமே விருத்தமான ரெண்டு பாவரூபமான வஸ்து தர்மம். அது பிரதியோகி அபாவ ரூபமாக இல்லை இல்லையா? ஒண்ணு பிரதியோகி அதனுடைய அபாவம் அப்படியாக இல்லை. ஆனா பிரதியோகியாகவும் அதனுடைய அபாவமாகவும் இருக்கக்கூடிய ரெண்ட நீங்க சேர்த்து நிஷேதம் பண்ண முடியாது. இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு, ஜடம் இருக்கு ஜடம் இல்லை, இதை ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ண முடியாது. சரியா? ஜடம் இருக்கணும் இல்லை இல்லைன்னு இல்லை அப்படின்னு சொன்னா அநேகாந்து வர மாதிரி அந்த மாதிரி சொல்லல. இந்த பிரகிருதத்துல சத்தியத்துவம் மித்யாத்வம் இது ரெண்டும் பிரதியோகியும் அபாவமுமாக இருக்கு. ஏன்னா ஒரே இருக்கிறதா சொல்லியிருந்தா பிரம்மத்துல சத்தியத்துவம் என்னன்னு கேட்டா புதிய வித்தியாசம் வரிசையில முடிச்சிருச்ச நான் சொன்ன வித்தியாசத்துடைய அபாவம் தான் சத்தியத்துவம்னு சொன்னேன். அப்படின்னா என்னாச்சு, மித்யாத்வம் சத்தியத்துவம் இது ரெண்டும் பிரதியோகியும் அபாவமாக எடுத்து அப்ப இது ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ண முடியாது. இப்படி நிஷேதம் பண்ணினா தப்பு. அது ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ணினா நீ சொல்றபடி இப்ப மித்யாத்வம் மித்யா இருந்தாலும் அந்த சத்தியத்துவம் அதிகமாக ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது பண்ண முடியாது. ஏன்னா இது பிரதியோகியும் அபாவமுமாக இருக்கு. அதாவது நீ சொல்லக்கூடிய நியமம் எப்படின்னா, எந்த இடத்துல அந்த விருத்த தர்மம் பிரதியோகியும் அபாவமுமாக இருக்குமோ அந்த இடத்துல ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ண முடியாது. அப்படி இல்லாத விருத்த தர்மங்கள் ரெண்டு இருந்தால் அது ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல மித்யாத்துவம் சத்தியத்துவம் பிரதியோகியும் அபாவமுமாக இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ண முடியாது அப்படின்னு கொண்டு வந்தார். அதுக்கு என்ன சொல்ற, மித்யாத்துவமும் சத்தியத்துவமும் பிரதியோகியும் அபாவமுமாக இல்லை. இது ஏற்கனவே சொல்லிட்டேன். யதாச்ச சத்தியத்துவம் மித்யாத்வயோகோ ந பரஸ்பர விரக ரூபத்துவம் ததா உபபாதித மதஸ்தா. பிரம்ம மித்யாத்துவத்தை பாருங்க, அங்க இதுதான் வந்தது. அசத் விலட்சணம் அப்படின்னு சொல்லும்போது, விலட்சணத்தை சொல்லும்போது சத்வாத்தியந்தாபாவம் அசத்வாத்தியந்தாபாவம் ரெண்டுமே பிரபஞ்சத்தில் இருக்கிறதாக சாதிக்க வந்தேன். இப்ப சத்துவம் அசத்துவம் இது ரெண்டும் பிரதியோகியும் அபாவமுமாக இருக்கிறதுனால சத்தம் இல்லைன்னா அசத்தம், அசத்தம் இல்லைன்னா சத்தம், அப்படிதானே? அப்ப பிரதியோகியும் அபாவமுமாக இருக்கிறதுனால சத்துவமும் இல்லையா அசத்துவமும் இல்லைன்னு ரெண்டையும் சேர்த்து எப்படி நிஷேதம் பண்ண முடியும்னு அந்த கேள்வி வந்தது. அதுக்கு அவர் சொன்னார், சத்துவமும் அசத்துவமும் பிரதியோகியும் அபாவமுமாக இல்லை. சத்துவங்கிறது அபாத்தியத்துவம், திரிகாலாபாத்தியத்துவம், எந்த சமயத்திலும் எது பாதிக்கப்படாததோ அது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு, அசத்துவம் சொன்னா அதனுடைய அபாவம்னு அர்த்தம் இல்லை. கொச்சிதப்பி உபாது சத்தியேன பிரதீதி அனதிகரணத்துவம், பிரதீதிக்கு அயோக்கியம். எது இருக்குங்கிற ஞானத்துக்கு விஷயமாகாதோ அந்த தன்மைதான் அசத்துவம். அஸ்திங்கிற ஞானத்துக்கு எது விஷயமாகாதோ அதுதான் அசத்துவம் அப்படின்னு கொண்டுதான். அப்பனா இது ரெண்டும் பிரதியோகமும் அபாவமுமாக இல்லையும். அதனால இந்த பிரபஞ்சத்துல ரெண்டுமே இல்லை. அத்தியந்த அபாத்தியம் திகாலாபாத்தியம் சொல்ல முடியாது. பிரம்மஜானத்தினால பாதிக்கப்படுறது அது இல்லை. அஸ்திங்கிற பிரதீதிக்கே விஷயமாகாதது அசத்தம்னு சொன்னா இதுவோ அசத்து அஸ்தின்னு நல்லா தெரிகிறது. அதனால அதுவும் இல்லை. அதனால சத்துவம் அசத்துவம் இது ரெண்டும் பரஸ்பர விரகமாக இல்லை, பிரதியோகியும் அபாவமுமாக இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொன்னா இல்லையா? அதேதான் இங்கேயும். இங்கேயும் அந்த சத்தியத்துவமும் அனுமானத்தினால தெரியக்கூடிய மித்யாத்துவமும் பிரதியோகியும் அபாவமுமாக இல்லை. இந்த விஷயத்துல இன்னும் நிறைய அந்த தத்துவ நிறுத்தியில நிறைய சொல்லிட்டார். அந்த பிரத்யக்ஷத்தினால பிரபஞ்சத்துல தெரியக்கூடிய சத்தியத்துவங்கிறது மித்யாத்வ அபாவம் இல்லை. அதே சமயத்துல பிரத்யக்ஷத்தினால தெரியக்கூடிய சத்தியத்துவத்தை இந்த அனுமானம் இல்லைன்னு சொல்லல.
சக்ஷுராதினால பிரபஞ்சத்துல என்ன ஒரு சத்தியத்துவம் தெரியுறதோ அதை பாதிக்கல, அது இருக்கு. ஆனா பாரமார்த்திகம் அப்படின்னு சொல்றதுக்கு விரோதமான ஒரு மித்யாத்வத்தை அனுமானம் சாதிக்கிறது. பிரபஞ்சம் பாரமார்த்திகம், பிரம்மத்தை போல என்னைக்கும் பாதிக்கப்படாத ஒரு பரமார்த்த சத்தியம் அப்படிங்கிறதுக்கு விரோதி மித்யாத்வம். பிரத்யக்ஷ பிரமாணத்தினால விரோதி இருக்குன்னு தெரியுது, அதுக்கு விரோதி மித்யாத்வம் இல்லை. அதனால அனுமானம் தெரிவிக்கக்கூடிய மித்யாத்வமும் பிரத்யக்ஷத்தினால தெரியக்கூடிய சத்தியத்துவமும் விரும்பும் சமயம் கிடையாது. அந்த தத்துவ அனுபவத்தை விக்ரமசாஸ்திரி சொல்ற அந்த இதுல பிரபலத்துல அதுதான் விஷயமே. அப்படி பார்க்கறது பிரதிபலியும் அபாவமாக இது ரெண்டும் இல்லை. அதனால நீ சொல்ற ஞானம் இங்க வரவே வராது, இது நிச்சயா இருந்தா சத்தியமா இருக்கணுங்கிறதெல்லாம் வராது. அதை இங்க காமிச்சு கொடுக்குறாரு. சத்திய ஒரு சமயம் அப்படி இருக்குன்னு வச்சிருந்தாலும், இந்த ரெண்டுக்கும் விரோதம் இருக்குன்னு வச்சிருந்தாலும், ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ற காரணத்தினால ஒண்ணு சத்தியமா ஒண்ணு நிச்சயா இருந்தா இன்னொன்னு சத்தியமானங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ரெண்டு சமாதானத்தை சிந்திதாக இங்க சொல்ற. யதார்த்த சத்தியத்துவ மித்யாத்வயோகோ ந பரஸ்பர விரக ரூபத்துவம் நவா பரஸ்பர விரக வியாபகத்துவம் ததா உபபாதம் அவஸ்தா. இது ரெண்டும் நாங்கிறத உபபாதம் பண்ணியாச்சு. பரஸ்பர விரக வியாபகத்துவம் சொன்னா சத்தியம் இல்லைன்னு சொன்னா அசத்தியம் இருந்தாலும், அதாவது சத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது அசத்தியமான மிச்சையாக இருந்தாலும், மிச்சை இல்லைன்னு சொன்னா அது சத்தியமாக இருந்தாலும் அப்படிங்கிறது கிடையாது சொல்லியாரு. இப்படி இருந்தால் இது ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ண முடியும். சத்தியம் இல்லை அப்படின்னா அது மிச்சைதான், மிச்சை இல்லைன்னு சொன்னா அது சத்தியம் தான் அப்படின்னு இருந்தா இது ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ண முடியாது. ஆனா அப்படி கிடையாது. ஏன் இல்லை? இந்த அசத்தியம் சசவிஷானம் இருக்கு, அது சத்தியம் இல்லை, அதுக்காக மிச்சைன்னு சொல்ல முடியும். அது மிச்சை இல்லை, அதுக்காக சத்தியம்னு சொல்ல முடியாது. அதனால நான் நாலு வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த நியமங்கள் அடிபட்டு போச்சு. ஆக இதை முன்னாடியே சொல்லியாச்சுன்னு இவர் சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதை எப்படியே நேர சொல்லல, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியை காமிச்சாச்சுன்னு. அந்த பேசினது சத்துவம் அசத்துவம் இதை ரெண்டையும் வச்சுட்டு இது பரஸ்பர அபாவரீதமாகவோ பரஸ்பர அபாவ வியாபகமாகவோ வியாபியமாகவோ இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்க பேசினார். பரசத்து லட்சணத்துவத்துல சத்துவத்துவம் மித்யாத்துவம் எடுத்துட்டு பேசல. ஆனா அங்க சொன்ன அதே வழிதான் இங்கே வச்சுக்கணும். ததா யதா பவதி ததா உபபாதம், அதாவது ததான அந்த பிரகாரத்தை உபபாதம் பண்ணி காமிச்சாச்சு. இதையே நேரடியா சொன்னா புனருத்தி. ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு பிரகாரம் வேணுமோ அந்த பிரகாரத்தை ஏற்கனவே சத்துவம் அசத்தம் ரெண்டையும் காமிச்சு சொல்லி கொடுத்தாச்சு அப்படின்னு இந்த கிரந்தத்துல பரஸ்பர விரக ரூபத்வேதி விஷம சப்தாக்கழு அவிரோதா வியாவகாரிக. இது வேற இடத்துல கொஞ்சம் மேல போடுறது சத்தியத்துவம் பிரமாணம் என்ன சித்தம் சத்தியத்துவம் அஸ்தித்வம் கால சம்பந்தித்துவம் சத்தா ஜாதி பிரத்யக்ஷமான வஸ்து இருக்குங்கிறது தெரியுது. யாவதேவ பிரத்யக்ஷத்தை சாமர்த்தியம் காலத்திலேயே பிரத்யவாதோ நாஸ்தி இது என உத்தமிக்கிறது. பிரத்யக்ஷ யோகியம்னா அதனால பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தெரியக்கூடிய சத்தியத்துவத்துக்கும் அனுமானத்தினால சொல்ற மித்யாத்துவத்துக்கும் ஒன்றும் விரோதம் இல்லை. அதனால விருத்தமா இருந்தா தானே நீ சொல்ற நியமம் அங்க இருக்கும். சப்தத்தை பார்த்தா நம்ம ஏமாந்து போடுறோம். மித்யாவா சத்தியமா சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கட்ச பார்த்து ஏமாறோம். அப்படி இல்லை. இதுல இன்னொரு தப்பு இருக்கு. இந்த மாதிரி அனுமானத்தை தூஷிக்கிறது தப்பு. எப்படின்னு கேட்டா, நான் திருஷ்டாந்தத்தை சொல்றேன், அப்புறம் இதுக்கு சொல்றேன், பாக்கி எல்லாம் அர்த்தம் இருக்கலாம். நான் தூமத்தை பாக்குறேன் பருவத்துல, தூமத்தை வச்சு அந்த பருவத்துல வங்கி இருக்குங்கிறத அனுமானம் பண்றேன். சரியா? அனுமானம் பண்ணிட்டு இன்னொருத்தன் கிட்ட சொல்றேன், இந்த பருவத்துல வங்கி இருக்கு, ஏன்னா தூமம் இருக்கு பாரு மகானசவத்து அப்படின்னு திருஷ்டாந்தம் போது சொல்றேன். பருவத்தோ வத்திமான் தூமவத்வா மகானசவத்து. இதை நான் காத்துட்டேன்னா இதை கண்டிக்கணும். கண்டிக்கணும்னா அவன் இதுக்கு மேல ஒரு ஆட்சேபம் பண்ணான். என்ன சொல்றாங்கன்னா, நீ சொன்னது தப்பு, இதை தப்புன்னு சொல்ல முடியாதான். பர்வதத்துல வங்கி இருக்கு, தூமம் இருக்கிறதுனாலே அப்படின்னு நான் சாதிச்சேன்னா இந்த ஹேதுவால நான் சாதிக்கக்கூடிய விஷயத்த தப்புன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல மாட்டான். ஆனா இப்ப அவன் சொல்றேங்கிறான். எப்படின்னு கேட்டால், இல்ல இந்த வழி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, தெரிஞ்சு வச்சுட்டா இன்னொருத்தர் வாழை அடைக்கலாம்ங்கிறது உபயோகப்படுத்தினான். நீ பர்வதத்துல வங்கிய சாதிக்கிறியே, பர்வதத்தில் இருக்கிற வங்கிய சாதிக்கிறியா இல்லாத வங்கிய சாதிக்கிறியா? ரெண்டே வங்கிதான். வங்கி எல்லா வங்கியும் இதுல அடங்கும். பர்வதத்தில் இருக்கும் வங்கி,
பர்வதத்தில் இல்லாத வங்கி. இதை தவிர மூணாவது வங்கி சொல்ல முடியாது. இங்க வேற என்ன வங்கி? மகாநகரத்துல இருக்கிற வங்கின்னு சொன்னா அது பர்வதத்துல இல்லாத வங்கி இல்லையா? பர்வதீய வங்கி, சின்ன வங்கி, அப்படிதானே? இதை தவிர மூணாவது வங்கி, மூணாவது பிரதான சொல்றதுக்கு இல்லையா? இந்த ரெண்டு வங்கியில நீ எந்த வங்கியை பருவத்துல சாதிக்கிறேன், பருவத்திய வங்கியை சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுப்போம். சொன்னா நீ திருஷ்டாந்தம் மகாநகரத்தை கொடுத்துருக்கிய, அங்க எங்க பருவத்த வங்கி இருக்கு? தப்பு, வியாப்தியே கிரகிக்கல. நீ மகாநகரத்துல பருவத்திய வங்கியோட நீ வியாப்தி கிரகிக்காததுனால மாற்றம் போச்சு. இப்படி சாதிக்கிறது திருஷ்டாந்தம் தப்பு, நீ சொன்னது தப்பு. இல்ல பருவத்துல இல்லாத வங்கியை சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது மகாதத்து. பருவத்துல இல்லாதவங்க நீ எப்படி சாதிக்க முடியும்? ஆக நீ சொன்னது தப்பா இருக்குது. தப்பு சொல்லலாமா? பர்வதா பந்தியமான மூணு பர்வதீய வங்கி ஸ்தாபித்த தேவா அபர்வதீய வங்கி ஸ்தாபித்த தேவா விகல்பம். ஏதாவது ஒண்ணுதான் எழுதி ஆகணும். பர்வதீய வங்கி ஸ்தாபித்தேன்னு சொன்னால் மகானத்தை திருஷ்டாந்தே போச்சு, வைகல்யம். அபர்வதீய வங்கி ஸ்தாபித்தே பாசகா, பருவத்திலேயே அது வர முடியாது அபர்வதீய வங்கி. ஆக நீ பண்ணினாலும் தப்பு நாம சொல்றோம். இப்படி சொல்றதுக்கு அகதுத்தரம், இது ஒரு ஜாஸ்தி உத்தரம். நியாயசாஸ்திரத்துல அந்த நியாயசாஸ்திரம் வைசேஷிக சாஸ்திரம் இல்ல, நியாயசாஸ்திரத்துல இந்த அகதுத்தரத்தை ஜாத்தின்னு சொல்லி 24 ஜாதி கனெக்ட் பண்ணிருக்காங்க. நித்தியகமா விஷயம், இது நித்தியகமான ஜாத்தியம். இதெல்லாம் எங்க உபயோகப்படுறதுன்னா, இன்னொருத்தன் நான் வாதம் பண்றச்ச இன்னொருத்தன் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி சில சமயம் இப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டுபிடிச்சு நீ கேட்கிற கேள்வி தப்பு அப்படின்னு நாம கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா நமக்கு பராஜயமா ஜெயிச்சுட்டு போயிடலாம். இந்த கேள்வி பதில தப்பு. இந்த நித்திய சமாஜாத்தின்னு பேர். அதாவது ஒரு பட்சத்துல எந்த விஷயத்தை சாதிக்கிறானோ அந்த சாத்தியத்தை ரெண்டாக பிரிச்சு விகல்பம் பண்ணி இதுவா அதுவான விகல்பம் பண்ணி இப்படி சொன்னாலும் அந்த பக்கத்துல சாத்தியம் இருக்காது, அப்படி சொன்னாலும் சாத்தியம் இருக்காது. ஆனா நீ சொன்னது தப்புன்னு தூஷிக்கிறது இருக்கே, இதுக்கு நித்திய சமாஜாத்தின்னு பேரு. இப்பேற்பட்ட ஜாத்தியுத்தரம் நாம சொல்றத இன்னொருத்தம் எதிராளி கண்டுபிடிச்சுட்டாங்க, நமக்கு பராஜயம் ஏற்படும். இப்பேற்பட்ட இதை சொல்லப்படாதுன்னு நியமம். இப்போ நியாயத்துக்காரர்கள் அப்படியே ஆயிடுச்சு. பிரபஞ்சத்துல மித்யாத்துவம் சாதிச்சான் அப்படி. இந்த மித்யாத்துவம் சத்தியமா மித்யாவா ரெண்டு விதம் உங்களுக்கு சரியாகணும். சத்தியம்னு சொன்னாலும் பிரபஞ்சம் சத்தியமாயிடும், மித்தியன்னு சொன்னாலும் பிரபஞ்சம் சத்தியமாயிடும். ஆக பிரபஞ்சத்துல மித்யாத்துவம் சித்தமாகாது. அப்படின்னு இதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு அந்த ஜாத்தியத்துல, தர்மவிசிஷ்டத்துவம் சம்போ நித்திய சமோபதி தர்மஸ்ய ததரூப விகல்பான் உபபத்திதா தர்மிண தத்விசிஷ்டத்துவம் சம்போ நித்திய சமோபதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தர்மம்னா நீ சாதிக்கக்கூடிய சாத்தியம், அந்த சாத்தியம் தத்வா அதத்வா, இதுவா அதுவா, இப்படியா அப்படியா விகல்பம். ரெண்டு பட்சத்திலுமே அந்த பட்சத்துல அந்த சாத்தியம் சித்திக்காது அப்படின்னு சொல்லி தூஷிக்கிறது இருக்கே, இது நித்திய சமாந்திர ஜாதி, ஜாத்தியுத்தரம், தப்பான உத்தரம். இப்படி தூஷணம் சபையில சொல்லக்கூடாது. இது சோபியாக்காரணம். இதே மாதிரி உங்ககிட்ட நான் இன்னொரு இது பண்ணேன்னா போச்சு ஆரம்பம். இதுக்கு நிஜமான உத்தரம் என்ன? இப்படி அவன் தூஷிச்சான்னா அதை நம்ம எப்படி சமாதானம் பண்ணணும்? அந்த பருவ வங்கி நான் சொல்றேன். நான் சாதிக்கும் போது பருவத்துல பருவத்தீய வங்கி இருக்கு அப்படின்னும் இல்ல பருவத்தில் இல்லாத வங்கி இருக்குன்னு நான் சாதிக்கல. வங்கி இருக்கு அப்படிதான் சாதிச்சேன். பூமம் இருக்கிறதுனால வங்கி இருக்குன்னு சாதிச்சேனே தவிர அந்த வங்கி பருவத்துல இருக்கிற வங்கி தான் அங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. பருவத்துல இல்லாத வங்கி இருக்குன்னு நான் சாதிக்கல. அதனால வங்கி சாமானியம் சாத்தியம். நீ சொன்ன ரெண்டு பட்சத்துல ரெண்டுமே நான் ஏற்றுக்கல. அதனால பருவத்துல வங்கி சித்திக்கிறது இப்படி நான் கண்டுபிடிச்சுட்டேன்னா இப்ப அவன் தோற்றுடுவாங்க, கேள்வி கேட்கறதுக்கு தோற்றுடும். இப்ப பிரகிருதத்துல அப்படிதான் இந்த மித்யாத்துவம் சத்தியத்துவம் இதை எடுத்துட்டு இது மிச்சையா இருந்தாலும் அப்படி ஆயிடும் அப்படின்னு கேள்வி கேட்டாலும் இது மிச்சைதான். ஆனால் பிரபஞ்ச சத்தியம் இல்லை, பிரபஞ்சம் சத்தியமாக இது மிச்சையாக இருந்தாலும் இது ரெண்டையும் சேர்த்து அத்வைத ஸ்ருதி விசேஷம் பண்றதுனால பிரபஞ்சம் சத்தியமாகாதுன்னு நான் சொல்லியாச்சு. அப்படியானால் அவருக்கு இப்ப பராஜயம் ஏற்பட்டது. இந்த மாதிரி இது பண்றது சரியில்லை. இதுக்கு மேல அவர் சொன்னது நித்தியகமான ஜாதியா இல்லையான்னு அடுத்த ஒரு விசாரம் மேலே போயிட்டே இருக்குது. அது நித்தியகமான ஜாதி இல்லை, இப்படி இருந்தா தான் அது அந்த ஜாத்தியத்துடன் சொல்லலாம், இவருக்கு பராஜயம்
அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அவட்சியில் உள்ளவா பேசுறான். பிரம்மானந்தர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணவர் இல்ல, நீ எப்படி சொன்னாலும் இது நித்தியமா ஜாத்தியில தான் கொண்டு வரும். உடனே அவர் கேட்டார், நீ இங்க இல்லாட்டாலும் உன்னுடைய ஆச்சாரியால் சொன்ன விஷயத்துல நிச்சயமா ஜாதிக்கு நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு. கண்ட காப்பியத்துல வேதத்தை கண்டிச்சிருக்காரு. நான் இதெல்லாம் அப்பிரசக்தமா சொல்றேன்னு இல்லை, ஞானாமிர்தத்துல இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் எடுத்து சொல்றேன். வேதத்தை கண்டிக்கிறார் ஸ்ரீஹர்ஷர் கண்ட காப்பியத்துல. வேதங்கிறது பின்னமான பதார்த்தத்துல இருக்குமா அபின்னமான பதார்த்தத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டு, பின்னத்துல பேதம்னு சொன்னா அது என்ன அனவஸ்தையா போயிட்டே இருக்கு, அபின்னத்துல பேதம் எப்படி இருக்க முடியும், ஆக தெரியக்கூடிய பேதம் கூட மிச்சா சத்தியமே இல்லை, உபவாசம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் ஒரு திரு சொல்லிட்டார். இதுவும் தப்புதானே. வேதம் பின்னத்துல இருக்கா அபின்னத்துல இருக்கா அப்படின்னு கேட்டு எப்படி சொன்னாலும் பின்னத்துல இருக்குன்னு சொன்னாலும் அந்த பேதம் பொய்யாக இருக்கணும், அபின்னத்துல இருக்குன்னு சொன்னாலும் அது பாதிதமானதா பொய்யா இருக்கணும்னு சொல்றியே, நீ சொல்றது மாத்திரம் பொய், இது நித்தியமா ஜாதி இல்லையா கேட்ட நியாயம் இருக்காரு. இதுக்கு பதில் சொல்லியாகணும். இதெல்லாம் தானே சொல்லுவா அப்படின்னு விட்டுட்டார். தானே சொல்லுவான்னு சொல்றாரு. பிரத்யுத பேதக்கிம் பின்னே உத அபின்னேஷ்ட இது त्वदुक्तिरेव அபின்னாதிரூப விசிஷ்டமாத்திர நிராசகத்வேன ஸ்வவ்யாகார ஆபாசா ஜாதி, அதுதான் ஜாதின்னு அவர் உண்மையில தெரிஞ்சுக்கிட்டார். இதுக்கு பிரம்மானந்தர் அழகான சமாதானம் கண்டனக்காரருடைய அபிப்பிராயத்தை எடுத்து சொல்லியிருக்கார். இங்க எனக்கு எப்படின்னு கேட்டா, கண்டனக்காரர் அந்த கிரந்தத்தை விதண்டாவாதமாக எழுதிக்க வைதண்டிக கிரந்தமா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சாதிக்கணுங்கிற பட்சம் சுபக்ஷம் ஒண்ணு இருந்தால்தான் இந்த ஜாத்தியுத்தரம் அந்த வாசகம் அவர் எதையுமே சாதிக்க வரல. அதனால அந்த பட்சத்தை இந்த இது சொவ்யாகாரகம் ஆகாது. இந்த ஜாத்தியுத்தரத்தை ஏன் நாம சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம்னா, இதையே திருப்பி அவனை பார்த்து கேட்டுட்டாக்க, அதாவது கேட்டவனை பார்த்து கேட்டுட்டாக்க அவன் பதில் சொல்ல முடியாம போகும், தனக்கே அது வியாகாரமாக இருக்கும்னு சொல்றான். ஆனா இப்ப கண்டனக்காரர் இதை சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, கண்டனக்காரர் சுபக்ஷத்தை சாதிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் விகண்டா கிரந்தமாக எழுதியிருக்கார். அதனால அவரை பார்த்து நீ இப்படி கேட்டா நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போடுவார். அதனால அவருக்கு சொவ்யாகாரகம் ஆகாது. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இது ரெண்டையுமே சேர்த்து கண்டிக்கணுங்கிறது அவருக்கு அபிப்பிராயம். இந்த சத்தியத்துவம் வித்தியாசம் ரெண்டையும் சேர்த்து கண்டிக்கணும் இல்லையா? இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுன்னு கேட்டா ரெண்டுமே இல்லைன்னு, ரெண்டுமே நிச்சயம். அதனால பிரபஞ்சத்துல தெரியக்கூடிய பேதம் அபேதம் இது ரெண்டையும் சேர்த்து கண்டிக்கணும், இது அவருடைய அபிப்பிராயம். அதனால ரெண்டையும் சேர்த்து கண்டிக்கும் போது அவருக்கு இந்த மாதிரி கேட்கறது அவருக்கு வியாக்கியானமாக ஆகாது. இது அவருடைய வாக்கியத்தினால சொல்லியிருக்காரு. ரெண்டையும் சேர்த்து கண்டிச்சுட்டா என்ன மிச்சமாகும்னு கேட்டால் பிரம்மம் ஒண்ணுதான் மிச்சமாகும். ஏகம் பிரம்மாஸ்திரமாதாய நாண்யம் கணயத ருச்சித் ஆஸ்தே ந தீரவீரஸ்ய பங்கா சங்கர கேலிஷு. இது கண்டனக்காரருடைய ஸ்லோகம். சங்கரனா யுத்தம், கேலினா கிரீட விளையாட்டு. யுத்தங்கிற விளையாட்டுல இந்த தீரங்கிற புத்தியாலியான வீரன் இருக்கானே, கண்டனம் படிச்சவன், அவனுக்கு பங்கமே கிடையாது, தோல்வியே கிடையாது. எப்படி? அவன் பிரம்மாஸ்திரம் வச்சுருக்கான். பிரம்மங்கிற அர்த்தம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, வேற எந்த அர்த்தத்தையும் சொல்லல, எதுவுமே வேண்டாம். ஏகம் பிரம்மாஸ்திரமாக நாண்யம் கணயத போச்சு. இந்த பிரம்மங்கிற அர்த்தத்தை விட்டால் வேற எதையுமே மதிக்கிறது இல்லை. நீ பேதமா அபேதமா துவைதமா அத்வைதமா எல்லாம் போச்சு, ஒண்ணும் இல்லை இல்லையா? இது எல்லாத்தையுமே கண்டிக்க வேண்டியதுதான். அதனால இந்த பிரம்மத்தை உன்னால கண்டிக்க முடியுமா? ஏதாவது ஒண்ணு நிச்சயமானவன், அதுதான் எனக்கு பிரம்மம். அதனால எனக்கு தோல்வியே கிடையாது இந்த வாதயுத்தத்துல. அதனால அவர் என்ன நினைக்கிறார், நீ இந்த மாதிரி விசேஷம் பண்ண இடத்துல ரெண்டையும் சேர்த்தே விசேஷம் பண்ணணும்னு நினைக்கிறார். இல்ல அத்வைதிக்காக அந்த அடிப்படையா வச்சா இந்த பேசினா இருக்கும். சத்தியத்துவம் வித்தியாசம் ரெண்டையும் சேர்த்து விசேஷம் பண்றேன். இத வாழாத கண்டனக்காக சொல்லிருக்கேன். இத்தனை தூரம் நான் ஒரு காலத்துல இந்த மதங்கள்லாம் வரல, ஸ்ரீஹர்ஷர் காலத்துல. அப்புறம் ஞான மதம் மாத்திரம்தான் இருந்தது. நையாயிக்கால் அவ லட்சணத்தெல்லாம் கண்டிக்கிறேனோன்னு சொல்லி, நான் எந்த விதத்துல கண்டிக்கிறேனோ இந்த
இந்த யுக்திகளெல்லாம் நீ என்னுடைய சித்தாந்தத்துல கொண்டு வரக்கூடாதுன்னு நான் ஆட்சிய பண்ண மாட்டேன். என்ன சொல்ற, எந்த யுக்திகளை கொண்டு பரமதத்தை நான் கண்டிக்கிறேனோ அந்த யுக்திகளையே கொண்டு நான் என்னுடைய சித்தாந்த பிரக்கிரியையும் சேர்த்து கண்டிச்சுடுவேன். கண்டிச்சுட்டா போச்சே இல்ல, அதுக்குதான் பதிலாக சொல்ற ஏகம் பிரம்மாஸ்திரமாக. அதாவது நான் இந்த பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக பிரக்கிரியை தான் வச்சுட்டு இருக்கேன். அந்த பிரக்கிரிய சத்தியம்னு சொல்ல நான் வரல. அதனால அதையும் நீ நிச்சயம் காமிச்சுட்டேனா கண்டிச்சுட்டேனா எனக்கு இஷ்டாபத்தி, அதுல ஒண்ணும் நஷ்டம் இல்லை. அதனால சத்தியத்தும் மித்யாத்தும் ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ணதுனால அத்வைதிக்கு ஹானி கிடையாது, இது நல்லது. அவனே பண்ண வேண்டியதுதான், நானே பண்ண வேண்டியதுதான், இதையும் சேர்த்து நிஷேதம் பண்றது அவருடைய அபிப்பிராயம். பாக்கி உள்ளது அடுத்த